வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வணக்கம். ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். இப்பகுதி 16 உற்பத்தி காண்டம் காமஜனக படலம் விருத்தம் 66 முதல் 110 வரை உள்ள செய்யுளை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் காமதகனப் படலம். கூறு உலாவும் அதி மிளைந்த குழகன் வைகும் கையிலை மேல் ஏறியே தனாது கையிருந்த கார்முகம் வளையி மாறுயில் ஏவு பூட்டி கண் வைகும் புள்ளும் மாக்களும் ஊறு இலாது இருந்த காமம் உன்னுவித்தல் முன்னினா பொருளில் காமன் இன்ன தன்மை புந்தி கொண்டு மற்று அவன் விரவு புள்ளின் மீதினும் விலங்கின் மீதினும் மலர்ச்சரம் எலாம் விடுப்பாதி தனது மந்திரத்து முன் அருளின் போடியிருந்த நந்தியடிகள் அன்ன கண்டரோ. கொம் எனச் சினம் புரிந்து கொடிய பூசல் மதனனார் தம்மியற்கையாம் தம்மசரதம் என்று நினைவுரா எனத் தெழித்து உரப்ப ஒலிகொள் புல் விலங்கின் மேல் வெம்மையில் செலாது மாறன் விசிகம் விண்ணின் நின்றவே. நிற்றலோடும் அவ்வியற்கை நின்று நோக்கி நடிய வேல் கொற்ற நீடு சூரல் ஒன்று கொண்டு கோபுரத்தலை தெற்றி மேலிருந்த நந்தி தேவர் காப்பும் ஆணையும் முற்று நோக்கி நெடிது உயிர்த்து உளம் துளங்கி விம்மினான். விம்மி நந்தி தேவர் முன் விரைந்து சென்று தாழ்ந்து எழு செம்மை செய் கருத்தனாய் திகழ்ந்து போற்று எடுத்தலும் இம்மலைக்கண் வந்தது என்னை என அயன் புணர்ப்புயலாம் மெய்மையால் உணர்த்தலும் வினாவி ஈது உளம் கொள்ளுவான். வேதன்னாதியான தேவர் விழுமநோய் அகன்றிடும் ஏதுவால் விடுத்துளார்கள் இவனை ஈசன் ஏகுறும்போதில் யாவர் வரினும் புகாது செய்தி மதனவேள் சாதல் எய்துவான் வரிந்தடேல் என அம்பினான். புன்மையாம் பசுத்தடிந்து புறையில் வேள்வியாற்றியே தொன்மை போல் எழுப்புமாறு சுருதி சொற்றவாறு போல் மன்மதன் தனைப்படுத்து மாதை வேட்டு மற்ற அதன் பின்முறை கண் நல்க எம்பிரான் நினைந்தனன் கொல்லாம். ஆகையால் இது அருளதே இவன் வரத்தும் ஆணையென்று ஓகையால் உணர்ந்து வேளை நோக்கி உம்பராகுலம் போகுமாறு இயற்றல் செய்த பொருவிலாத கருணை சேர் ஏகநாயகன் தன் முன்னர் ஏகல் வேண்டுமோ என்றான். நந்திதேவன் இணையவாறு நவிலவே உணர்ந்து வேள் எந்தை கேட்டியால் இது ஒன்று எனக்கு ஒரு ஈறு குறுகினும் அந்திவேணி அண்ணல் முனம் நணுகுமாறு அமைந்து இவன் வந்தனன் அன்னை அதற்கு எய்ந்த வகைமை நல்குவாயன. இகலும் அன்பும் இறையும் இன்று எவ்வுயிர்க்கும் உள்ளதுவோர் புகுதி நாடி முறையினைப் புரிந்து சேர்ப்பவர்க்கு மேல் தகுதி செய்து கருணை கூர் செயம்பு முன்பு சார்தியேல் மிகுதி கொண்ட மேலை வாய்தல் மேவியேகு என்றனன். என்றலும் கரம் குவித்து இறைஞ்சி மாறன் நேர்பூரி நன்று இலங்கு வேத்திரக்கை நந்தி தேவர் விடை தர சென்று மேலை வாயில் சார்ந்து தேவதேவன் நீற்று அழல் குன்றம் என்ன மோனமோடு இருந்த எல்லை குறுகினான். ஒரு தனிச் சிம்புள் வேந்தன் உறைந்தது கண்ட சீயக் குருளையின் அமலன் தன்னை கோலமால் புதல்வன் காணா வெறுவரும் உளத்தன் ஆகி வியர்த்து மெய்பனியா உட்கி பருவரல் உழந்து கொண்ட படையொடும் கடிதில் வீழ்ந்தான். எழுதரு மதனாமேகம் இறைவனைக் கண்டே அஞ்சி விழியிருள் மூடக் கோலவில் இட்டு வியர்ப்பின் வாரி மழைப்பட இடியார்ப்பு எய்த மார்பு மற்று அது வீழ்கின்ற தொழில்முறை புதரம் காட்டத் துளங்கி வீழ்ந்திட்டது அன்றே. அஞ்சி வீழ்கு உற்றமாறன் அறிவிலாதவசமாகத் துஞ்சினன் கொல்லோ என்னா துயர்வுழந்து எடுத்துத் தேவி கஞ்சநேர் கரத்தில் தாங்கி கடிவகை உய்த்துத் தேற்ற நெஞ்சமேல் உணர்ச்சி கூட இணையவை நினைந்து நெய்வான்.
முறுவலின் எயில் 3 அட்ட முதல்வனைப் பொருதி என்றே நரைமலரயனும் ஏனைத் தேவரும் நாகர்கோனும் உரு துயரகல இங்கன் உய்த்தனர் வினை ஏற்கு இன்னே இறுதி வந்து அணிகிற்று ஆகும் இதற்கு ஓர் ஐயம் உண்டோ. என் தகு குணத்தின் மேலாம் இறையவன் இருந்த வண்ணம் கண்டலும் வெறுவி ஆவி காண்கிலன் அவனை என் கை கொண்டது ஓர் கணைகள் வாகை கொள்ளுமோ இணைய பான்மை அண்டருமயனும் யாரும் அருகிலர் போரும் அன்றே. தாக்கினால் வலி பெற்று உள்ள மருத்தின் முந்தனித்த தீபம் போக்கினால் நிற்பது உண்டோ அணையது போலத் தேவர் வாக்கினால் மனத்தால் எட்டா வள்ளல் முன் முய்த்தார் அன்னான் நோக்கினால் இனிச்சில் போதின் நுண்பொடியாவன் போலாம். ஏமுற உலகம் எல்லாம் ஈறுசை முதல்வன் தன்னை பூமலர் கொண்டு யானே பொறுகின்றேன் நகை ஈது அன்றோ. ஆம் இது விதியின் செய்கை அதனை யார் கடக்க வல்லார் தாமரை முதவர்க்கு ஏனும் தள்ளரும் தகையது அன்றோ. இங்கு இவை அமலன் சூழ்ச்சியாவதோ முடிவது ஓரான் தூங்கியான் கிடத்தல் வல்லா துண் என விழுந்து வில்லும் வாங்கினன் சரமும் பூட்டி வல்லவாறு இழைப்பனையன் பாங்குர நின்று மேலே பட்டவா படுக என்றான். இணையன பலவும் உன்னி எழுந்து மாமதவேளிட்ட தனுவினை எடுத்து வாங்கி தன்மலர் விசிகம் பூட்டி மனைவி தன் நகலால் செல்ல மதிக்குறை தவழ்ந்த சென்னிப் புனிதன் ஓர்சார் போகிப் பொறுவரை முயன்று நின்றான். மாரவேள் ஈண்டு நிற்ப மனோவதி நகரின் மேய ஆரண முதல்வன் தன்னை அமரர்கோன் தொழுது நோக்கி கார் உரள் கண்டன் தன்பால் காமனை விடுத்தி அன்னான் போர் இயல் உணர்வான் கண் போதரல் வேண்டுமென்றான். சதமகனினைய கூறத் தன்மலர் கடவுள் நேரா கதும் என எழுந்து வானோர் கணத்துடன் அனையன் போற்ற பொதி தரு கையிலே தன் பொறுப்பின் மேல் ஒரு சார் போகி மதன் இயல் தெரிந்து முக்கண் வள்ளலை வழுத்தி நின்றார். எரிதரு கணிச்சிச் செங்கை ஈசன் மேல் இலக்க நாடும் குறியினர் போல நின்ற கொடும் தொழில் மாறன் துஞ்சு நெறியினர்க்கு அச்சமுண்டோ நினைத்தது முடிப்பன் என்னா நறுமலர் வாளி 5 நாதன் மேல் செல்லவிட்டான். நறுமலர் வாளி 5 நாதன் மேல் செல்லவிட்டான். விட்ட வெம்பகழி 5 வியத்தகு விமலன் மீது பட்டலும் சிறிதே வேளை பார்த்தனன் பார்த்தலோடும் கட்ட அழல் பொதிந்த நெற்றிக் கண்ணது நெடிதே காமன் சுட்டது கையிலை முற்றும் சூழ்புகை பரவிற்றன்றே. ஆலயம் சிலை வேளாகம் அழல் படக் கையிலையின் கண் ஏலவெம் புகையும் தீயும் எழும் தரும் இயற்கை நாடின் மாலையன் முதலார் யாரும் மதித்துழி விரைந்து பாலின் வேலையின் நடுவு தீயவிடம் எழுந்து அனையம்மா. செறிந்த தீப்புகையின் மாலை செல்லலும் குணபால் வாய்தல் உறைந்தது ஓர் நந்தி தேவன் ஒல்லையில் அதனைப் பாரா இறந்து பாடு ஆயினான் கொல் ஏகிய மதனன் என்னா அறிந்தரோ உடையார்க்கு ஓதி ஒரு செயல் அறையல் உற்றான். நுண்ணிய உணர்வின் மிக்கீர் நுமக்கு இது புகழ்வன் எம்கோன் கண்ணுதல் உமிழ்ந்த செந்தீ காமனை பொடித்தது என்றால் அண்ணலை எய்வன் என்னா அனையவன் துணிவில் கூறித் துண் என ஈண்டு வந்த செயற்கையே சுட்ட போலும். இனி மகிழன் துஞ்சும் இயற்கையை ரதி நாடி வன்னிப்பை அலங்கல் போலாய் வயிறு அலைத்து இறங்கி எம்கோன் தன்னை வந்து இறப்ப வேளை தருவன் கண்டீரந்த உன்னவன் அணுக்கட்காய முறை புரி அருளால் என்றான். 5 மாடே அமலனை நினைத்து நோற்ற நந்தியம் தேவன் இன்னன விரலும் அவன் சூழ்கின்ற அந்தம் இல் கணத்தோர் கேளா அகிலம் உய் பொருட்டால் எம்கோன் புந்திகொள் அருளின் செய்கை போற்று எடுத்தனர் ஆய்வுற்றான். வாவலம் கிள்ளை மான் தேர் மதன் புரி வினையான் நான் வேவரப் புணர்த்து நோக்கி மிகைப்படாது அவன் சாரான தேவியை முடிக்கும் ஆற்றல் செய்திலன் இகழ் பற்று இன்றி மூவரை விடுத்து தொல்நாள் முப்புறம் பொடித்த முன்னோன் கண்ணழல் சுடுதலோடும் காமவேள்யாக்கை முற்றும் சுண்ணம் அது ஆகி வீழத் துஞ்சினன் போய பின்னை அண்ணல் அம்பகவன் தொல்லை அமைதியின் இருந்தான் எல்லாம் எண்ணி நின்று இயற்றும் எம்கோர்க்கு இணையதோ அரிதுமாதோ. பாடுவுரு கணவன் செய்கை பார்த்தலும் ரதி உள்ளம் கூடின துயரம் வீந்த கொண்ட தொல் உணர்ச்சி கண்ணீர் ஓடின வியர்த்தமை மூக்கு உயிர்த்தன ஒடுங்கிற்று ஆவி வீடினள் இவளும் என்ன விரைந்து கீழ்த்தலத்தில் வீழ்ந்தாள்.
சுரி தரு குடிஞையாற்றில் சுழித்தலைப்பட்ட மான் போல் பருவரல் வாரின் அப்படற்படிந்து பற்றியின்றிச் சோறும் இரதிசில் பொழுதில் பின்னர் இறந்த தொல் உணர்வு தன்பால் வருதலும் மறித்து செம்கை வயிறு அலைத்து இரங்கல் உற்றாள். செம்பதுமை திருக்குமரா தமியேனுக்கு ஆறுயிரே திருமால் மைந்தா சம்பரனுக்கு ஓர்பகைவா கண்ணல் வரிச்சிலை பிடித்த தடக்கை வீரா பவளக்குன்று அணைய சிவன் விழியால் வெந்து உடலம் அழிவுற்றாயே உம்பர்கள் தம் விழியெல்லாம் உறங்கிற்றோ அயனாரும் உவப்பு உற்றாரோ. முன்னாளில் புறம் மூன்றும் அட்டவன் மேல் பொறப் போதன் முறையோ என்று சொன்னாலும் கேட்டிலையோ அமரர் பணி புரிவதுவே துணிந்து இட்டாயே உன் ஆகம் பொடியாகிப் போகினதே இது கண்டும் உய்வாருண்டோ என் ஆவியாகிய நீ இறந்த பின்னும் யான் தனியே இருப்பதியேயோ. மாறு ஆகப் பரமன் விழி நின்னாற்றலால் இலது ஆக மற்று உன் மெய்யும் நீரு ஆக விண்டு எல்லாம் நெருப்பாகக் கவலை விண்ணோர் நெஞ்சத்து ஆக ஆறாத பெரும் துயரம் எனக்காக எங்கு ஒளித்தாய் அருவாயேனும் கூறாயோ அறிந்திருந்தாய் என் கணவா யான் செய்த குறை உண்டோதான். உம்பர் கடம்பாலேயோ இந்திரனார்பாலேயோ உன்னை உய்த்த செம்பது மத்திசை முகத்தோன் பாலேயோ அரண் செயலைச் சிதைப்பன் என்னா இம்பர் இடைவல் விரைந்து வந்திடு நின்பாலேயோ ஈசன் கண்ணால் வெம்பொடியாய் நீ இறந்த இப்பழிதான் எவர் பாலின் மேவிற்று ஐயோ. வில்லான் முப்புறம் எரித்த பரம்பொருள் யோகம் தவிர்க்க வேண்டில் விண்ணோர் எல்லாரும் இறந்தனரோ என் கணவா நீயோதான் இலக்காய் நின்றாய் கொல்லாது போல உனைக் கொன்றனரே என் உயிர்க்கும் கொலை சூழ்ந்தாரே பொல்லாத பேர்க்கு நன்றி செய்வது தம் உயிர் போகும் பொருட்டே அன்றோ. என்ன பாவம் செய்தேனோ என் போல் தமக்கு என்ன இடர் செய்தேனோ முன்புள விதிப்பயனை அறிவேனோ இப்படியே முடிந்தது ஐயோ. கண்ணல் வரிச்சிலை பிடித்த காவலவோ தமியேனைக் காத்திடாயோ வன்னி விழியாய் உடைய பெருமானை நோவதற்கு வழக்கொன்று உண்டோ. பொன் செய்தார் முடி காணேன் அழகு ஒழுகும் திருமுகத்துப் பொலிவு காணேன் மின்செய் பூணணி குலவும் புயம் காணேன் அகன் மார்பின் மேன்மை காணேன் கொன் செய் பூம் கணை காணேன் சிலை காணேன் ஆடல் புரி கோலம் காணேன் என் செய்வேன் என் கணவா என்னை ஒழித்து எவ்விடத்தே இருக்கின்றாயே. அந்நாளில் அழல் கடவுள் கரியாக வானவரோடு அயன்மால் காண பொன்னரும் மங்கள நான் பூட்டியனை மணம் செய்து புணர்ந்த காலை எந்நாளும் இணை உன்னைப் பிரியலம் என்றே வாய்மை இசைத்தாய் வேனில் மன்னாவோ 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 எனை தனியே விட்டு ஏகல் வழக்கோ சொல்லாய் போ என்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகிப் போன உன்னை வா என்று கடிது எழுப்ப மாட்டாரோ நின் தாதை வலியன் என்பார் ஓ என்று நான் இங்கே அரற்றிடவும் வந்திலனால் உறங்கினானோ வே என்று நின் சிரத்தில் விதித்திருந்தால் அவரையெல்லாம் வெறுக்கலாமோ. நேயமுடு மறை பயிலும் திசைமுகனை புரந்தரனை நின்னை தந்த மாயவனை முனிவர்களை யாவரையும் நின் கணையால் மருட்டி வென்றாய் ஆயது போல் மதிமுடித்த பரமனையும் நினைத்து இவ்வாறு அழிவுற்றாயே. தீயழலின் விளக்கத்தில் படுகின்ற பதங்கத்தின் செயல் இது அன்றோ. தன்பனி நீர் சிவிரி கொண்டு விளையாடி மலர் கொய்து தன்கானண்ணி என்படும் பூம்பள்ளி மிசைச் சிறு தென்றல் கவரிகளாய் இனிது செல்ல வெண்பளிதனரும் சாந்தச் சேறு ஆடி இருவருமாய் விழைந்து கூடி கண்படை கொண்டு அமரர் வாழ்வும் பொய்யாகி கனவு கண்ட கதையாயிற்றே. மருகு என்றே அவமதித்த தக்கனார் வேள்வி செற்ற வள்ளல் தன்னை பொருக என்றே தேவரெல்லாம் விடுத்தாரே அவராலே பொடிபட்டாயே. எரிகின்றேன் உனைப் போல ஆறாத பெரும் துயரால் யானும் அங்கே வருகின்றேன் வருகின்றேன் என் உயிரே எனப் புலம்பி வருந்துகின்றாள். மீண்டும் பகுதி 17 சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளிமலானுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.